சுவாமியினுடைய அவதாரம் ராமாவதாரம். ஒரு குழந்தை பிறக்குமான்னு நினைச்சவனுக்கு 4 புத்திரர் அப்படின்னா வைகுண்ட ரூபத்தோட அவதாரம். கௌசல்யக்கு மாத்திரம் தரிசனம். அயோத்தி முழுக்க தன்னாத்துல குழந்தை பிறந்தா மாதிரி நினைச்சு கோலாகலமா கொண்டாட பகவான் மாதிரி இருந்தான் வால்மீகி. புத்திரோத்பத்திம் விசிந்தயன், அதே தியானம். குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு நினச்சிண்டே இருக்கும் பொழுது யாகம் பூர்த்தியாகி 12 மாதம் ஆச்சா. ததச்ச துவாதசே மாசே, 12 மாதம்னா 12 மாதம்னா 300 நாள் கூட 12 மாதம் கணக்கில் வந்துடும். அதில் ருத்தூணாம் ஷட்சம 6 ருத்து பூர்த்தியாச்சு. சரியாக 12 மாதம். எப்போ அவர்கள் பாயசம் சாப்பிட்டாலோ அதுலேருந்து அவள் கர்ப்பவதியாக ஆயிட்டாளாம். இப்போ 12 மாதம் கர்ப்பதாரணம். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே, சித்திர மாதம். நவமிகே திதௌ, சுக்லபட்சம் நவமி. நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே, அதிதி தேவதையாவுடைய புனர்வசு நட்சத்திரம். ஸ்வச்சசம்ஸ்தேஷு 5 கிரகங்கள் உச்சம். கடக லக்னம். கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பத குருச்சந்திர யோகம். प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्या शुजुबे तेना पुत्रेण मिदतेजसा यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिना भरतो नाम कैकेय्यां यज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्राजनयत्सुतौ राम नर्धसमन्वितौ पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नधीः सार्पे जातौ तु सौमित्री कुलीरेऽभ्युदिते रवौ राज्ञः पुत्रा महात्मानः चत्वारो जज्ञिरे पृथक् गुणवन्तोऽनुरूपाश्च रुच्या प्रोष्ठपदोपमाः जगुः कलञ्जगन्धर्वाः नर्दुश्चाप्सरोगणाः देवदुन्दुभयो नेदुः पुष्पवृष्टिश्च काच्युता उत्सवश्च महानासीत् अयोध्यायां जनाकुलः प्रदेयांश्च ददौ राजा सूतमागतवन्दिनां ब्राह्मणेभ्यो ददौ वित्तं गोधनानि सहस्रशः 12வது மாதம் சைத்திர சுத்தம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் 5 கிரகம் உச்சம் குருச்சந்திர யோகத்தில் பகல் 12 மணிக்கு புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னத்தில் சுவாமியினுடைய அவதாரம். கௌசல்யா ஜனயத்ராமம் அப்படியே சர்வலட்சண சம்யுதம் அப்படின்னா வைகுண்ட ரூபத்தோட அவதாரம். கௌசல்யக்கு மாத்திரம் தரிசனம். இப்படி சுவாமி அவதாரம் பண்ண அன்னைக்கு ராத்திரி கைகைக்கு பரதாழ்வார் அவதாரம் பண்ணினார் புஷ்ய நட்சத்திரத்தில். அடுத்த நாளைக்கு ஆகில் நட்சத்திரத்தில் அத லக்ஷ்மண சுவாமியும் சத்ருகுணனும் கௌசல்யாதேவிக்கு அவதாரம் பண்ண ஒரு குழந்தை பிறக்குமான்னு நினைச்சவனுக்கு 4 புத்திரர்கள். இப்படி பிறந்த உடனே என்ன ஆச்சுன்னார், உற்சவச்சம அயோத்தி முழுக்க தன்னாத்தில் குழந்தை பிறந்தா மாதிரி நினச்சி கோலாகலமாக கொண்டாட தசரத சக்கரவர்த்தியும் ஆகாசத்தில் துந்துபி வாத்தியங்கள்லாம் தேவதைகள்லாம் கானம் பண்ணுறா. துந்துபி வாத்தியம் முழங்குற அப்சரஸெல்லாம் நர்த்தனம் பண்ண இந்த சுவாமி அவதாரம் பண்ணினார். அயோத்தியில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாசலில் கோலம் போட்டு பந்தல் போட்டு தோரணம் கட்டி குழந்தை பிறந்தா மாதிரி சந்தோஷப்பட பிராமணே ததௌ வித்தம் நிறையா
யதேஷ்டமாக தானங்கள்லாம் பண்ணார் தசரத சக்கரவர்த்தி. ஜாதகர்மா பண்ணி பரமானந்த பரிதனாக இருந்தார் தசரதன். முன்னாடி தான் சொன்னால் இந்திரனுடைய ஆசனத்தில் உட்காண்டா கூட வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம்னா எல்லா சௌக்கியமும் இருக்குது, புத்திரபாகியம் இல்லைங்கிற தாபம். இப்போ என்ன ஆச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகிடுது. இன்றைக்கி தசரத சக்கரவர்த்தி பகவான் மாதிரி இருந்தான்ட்டார் வால்மீகி. எந்த கவலையும் இல்லாமல் குறையில்லாமல் அப்படி தசரத சக்கரவர்த்தி இருந்தாருங்கிற புண்ணியமான சுவாமியினுடைய அவதாரம் ராமாவதாரம், ராம ஜனனம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.